غرباء غرباء غرباء. இந்த ஒரு கேள்விதான். இந்த நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்தால் திருப்தி அடைவார்களா? இந்த வாலிபர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூட அவனுடைய வாழ்வில் அவன் எழுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்க மாட்டான். இதற்காக காலையில் அலாரம் வைத்து எல்லோரையும் அழைத்து ஒரு முயற்சியை எடுத்து வரிசையில் நின்று கேவலப்பட்டு அவன் செல்லக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால், அவனுடைய தோற்றத்தை பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை ஹராமாக்கினார்கள். இந்த நிலையில் சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா என சொல்லப்படும் முடிவெட்டுதலை தடை செய்தார்கள். அந்த முடிவெட்டுதல் என்ன? ஒரே பகுதியை மட்டும் முடியை வலித்துவிட்டு ஒரு பகுதியில் மட்டும் முடியை வைத்திருத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் இது போன்ற முடியை வைத்திருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்கள், இதை தடை செய்கிறேன், முற்றிலுமாக இந்த முடியை நீ மழித்து விடுகின்ற. இது எம்முடைய கலாச்சாரம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே நிலையில் ஒருவன் மரணமாகிறான். இது போன்ற முடிகளை வெட்டி ஒருவன் மரணமாகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் எப்படி மரணிக்கிறானோ அப்படியே மறுமையில் எழுப்பப்படுவான். ஹவுதுல் கௌசரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கு முஃமின்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாலிபன் இது போன்ற தலைமுடியோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபரை என் சமூகம் என்று சொல்லுவார்களா அல்லது விரண்டு விடு என்று சொல்லுவார்களா? சுப்ஹானல்லாஹ். இது ஒரு உதாரணம். இன்னும் கோடான கோடி உதாரணங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றத்திற்கு கூறிக்கொண்டே இருக்கலாம். الله الله يا ربي الله الله ومن قلبي علت وضى كده مني الها صلى الفجر ولف